ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மஹி கண்ணவை இப்போ என்னமோ வச்சு நீ என்ன வச்ச கூட இருக்காய் அப்படி கண்ணு சும்மா வைக்க கூடாது சரியா? இல்ல இல்ல நான் இது போட்டோ இது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது மஹிக்கு கண்ணு வித்தியாசமா இருந்துச்சு. அதான் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டேன். மஹி என்ன பாரு அம்மா பேர் அப்படி வைக்க கூடாது சரியா? அப்படியா? அப்ப கண்ணு இப்படி ஆயிரும் உனக்கு சரியா? நான் இப்ப வச்சேல அதே மாதிரி ஆயிரும், அதனால கண்ணு வலி வரும். அது மாதிரி பண்ணக்கூடாது சரியா? ஹாய் மகா. ஹாய் அப்பா. அப்பா காலையிலேயே ஐஸ்வர்யமா இருக்காங்க பாருங்க. காலையிலேயே குளிச்சு சாமி ஐஸ்வர்யமா இருக்காங்க. நான் தான் எப்படி இருக்கேன். இனி வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்பணும். குட்டீஸ் ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். கட் பண்ணு, நான் ஹோம்வொர்க் பண்ணனும். அதுக்கு ஏன் கட் பண்ணனும்? நீ பண்ணு. இது தெரியாது. அது சரி பண்ணிடுறியம்மா. ஸோ மகாக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டாப்பில் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக தூக்கம் வருது. நேற்று நைட்டு வந்து தூங்கினேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பீஸ்ஃபுல்லான தூக்கம் இல்லை. நான் இடையில வந்து நிறைய தடவை எந்திரிச்சு ஒழுங்காக நிம்மதியாக தூங்கலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், 11 மணிக்கு படுத்தா கூட அந்த 11 to 6 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம முழிக்காமல் தூங்கினாதான் நமக்கு வந்து அது தூங்குன மாதிரி இருக்கும். இப்போ என் கண்ணை பாருங்க, நான் நேற்று வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். அத்தனை தடவை எந்திரிச்சு ஒழுங்கா. அதனால நீ காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் எந்திக்கிறதுக்கே 7:45 ஆயிடுச்சு. அதுவும் அனுஷா அலாரம் அடிச்சது கூட தெரியல. அனுஷா வந்து ஃபோன் பண்ணா எனக்கு, அதில் தான் நான் வந்து எந்திரிச்சேன். அனுஷா மட்டும் ஃபோன் அடிக்கலைன்னா இன்னைக்கு எந்திரிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ செம்மையாக தூக்கம் வருது. நீ வீட்டுக்கு போய் ஒரு கப் காஃபி குடிச்சாதான் நமக்கு வந்து தூக்கம் சரியாகும். நான் காஃபி மக் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு காஃபி போடுறதுக்கு கூட டைம் இல்லையா, அதனால நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல அதை இதில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி அது என்னத்த விழுந்து வெளியே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், கண்ணாடிக்கு வெளியே. உங்களுக்கு ரீல்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணுங்க. அதை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. காலையில மகாக்கும் மகிக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் பாலக் கறி மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். நம்ம ரெகுலர் பாலக்கை வந்து வெங்காயம் போட்டு லேசாக வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ரெகுலராக இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு பொடி சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கரம் மசாலா பவுடர் எல்லாமே போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச பாலக் விழுதையும் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக கடைசி தேங்காய் பால் மட்டும் ஊற்றினேன். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது. க்ரீமுக்கு பதில் தேங்காய் பால். நேற்று வந்து இதே டிஷ் வந்து பண்ணியிருந்தேன், பன்னீர் போட்டிருந்தேன். மகாக்கும் மகிக்கும் நைட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால இன்னைக்கு வந்து காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்திக்கு கூட இதை பண்ணிட்டேன். அது இருக்குது. ஸோ தோசையோ இல்லாட்டி சப்பாத்தியே போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சார் நம்மளோட லைஃப்பை பாருங்களேன். ஒரு விமனோட லைஃப் வந்து எதை சுற்றியே போகணும்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, அடுத்து டின்னருக்கு என்ன பண்ணுறது. சப்பா இந்த சேம் ரொட்டீன்லேயே இருந்து சில சமயம் போர் அடிக்குதுமா. நமக்கு டயர்ட் ஆயாச்சு. நமக்கு ஒரு பிரேக் வேணும். ஜஸ்ட் லைக் தட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்டு. இது வந்து ஹாட் புல்கா, அதுக்கப்புறம் இதுதான் அந்த பாலக்கறி நான் உங்க கூட சொல்லியிருந்தேன்ல, அது பாயில் பண்ண பட்டாணி. என்ன பண்ணுறீங்க? அப்படியா? நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோ சரியா? ஸோ சதீஷ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேக் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ். காஃபி போட போகிறேன். காஃபி வேணுமா? நோ காஃபி. அந்த ஆரஞ்சு பட்டன் அமைக்கிறேன். அது 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 மேலே அந்த அந்த அதான் அமுக்குனா வரும். போயிருங்கோ. இந்த பிரிண்டர் வந்து அடிக்கடி மக்கர் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு.
நீங்கள் நிறைய பெண்டிங் வேலை இருக்குங்க. நீங்கள் யாராவது இப்படி நினைப்பீங்களா, ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். தலைக்கு மேலே வேலை இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு எதுவுமே தோணாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு மூடு வரல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் காலையிலேருந்து காஃபி குடிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து காஃபி போட்டு ஒரு கப் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தாதான் வந்து நம்மளோட அந்த கெஃபைன் உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் வண்டி வந்து ஓட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் உடம்புலையும் பிளட் இருக்கும், ஆனால் என் உடம்புல காஃபி தான் ஓடுது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு வேலை வந்து உருப்படியாக முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னென்னா துணி துவைக்கிறது. ஆனால் நான் மாடிக்கு இப்போ போவேன். மாடிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து மேலே என்னோடய சோஃபாவில் இருக்கக்கூடிய நான் ஏன் உள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் யாராவது பார்த்துடக்கூடாது, பிறகு சிரிப்பாங்க, இவன் என்ன கேமராவை பார்த்து லூஸ் மாதிரி பேசுகிறாங்க. மாடிக்கு போகும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். மாடியில் எவ்வளோ துணி குமிஞ்சு கிடக்கு தெரியுமா? நான் வந்து பிள்ளைகள்கிட்டையும் சதீஷ்டையும் சொன்னேன், லிட்ரலி நம்ம அலுமாரில் உள்ள அவ்வளவு துணியும் இந்த சோஃபாவில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை மடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு. என்ன பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளுமே மடிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் காலையில் நினப்பேங்க, மேலேருந்து கீழே வரும்போது இன்றைக்கி எப்படியாவது துணியை மடிச்சிடணும் அப்படின்னு. நைட்டு தான் திருப்பி முக்கால்வாசி மாடிக்கு போவேன். நைட்டு போகும்போது அந்த துணி அப்படியே இருக்கும். It's coffee time. Daily best time coffee time தான். என்னடா இந்த வாரங்கள் அனுஷா ஆன்லைன். அனுஷா ஹாய் செல்லு, நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். நேர்ல இருக்கும்போதும் இப்படிதான் பண்ண, ஃபோன்ல வரும்போதும் மூஞ்சிய மறைச்சேன்னா எப்படி இருக்கும்? நீ காட்டவே வேண்டாம் போ. ஒன்ன பார்க்கணும்னு யாரு கேட்டா? சரி, உனக்கு என்ன டவுட்டு? ஃபோன்லயே நம்ம மூஞ்சி நல்லா இருக்காது. மொத காரியம், ஃபோன்ல எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்காது. சரி நீ சொல்லு. சரி நீ சொல்லு. நீ இப்போ என்ன டவுட்டு கேட்ட? பட்டர் மில்கா? பட்டர் மில்க்கு பேக்கிங்க்கு பட்டர் மில்க் வேணும் அப்படின்னா பாலில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கலந்தேன்னா பட்டர் மில்க் கிடச்சிரும். அதை பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு பட்டர் மில்க் வேணும்னா அதுக்கு தயிரில் தண்ணி ஊற்றி சிக்கன் மேரினேஷனுக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் அதுக்கு எனக்கு என் பிளாக்ல ஒரு ரெசிபி இருக்குது, அதை பற்றியா? அதில் பட்டர் மில்க் மேரினேஷன் தேவையில்லை. அதுக்கு வந்து சிக்கன் பிரைனிங் பண்ணுவேன். பிரைனிங் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணிப்பேன். அதுக்கு ஸ்கின்னோடி உள்ள சிக்கன் வேணும். ஊற மகாமஹி ஆல் வென்ட் டு ஸ்கூல் and mommy is very very tired, so I will do all these comedy things. Today everyone should eat their fingers. No, சதீஷ் என்கிட்ட கேட்கும்போது, சதீஷ் என்கிட்ட லஞ்சு என்னன்னு கேட்டான்னா நான் என்ன சொல்லணும்னு இருக்கேன் தெரியுமா? விரல கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு இருக்கேன். என் மனசுல உள்ளதை வெல்ட் அவுட் பண்ணணும். எல்லாரும் விரல கடிச்சு சாப்பிடுங்கடா, இன்னைக்கு லஞ்சு கிடையாதுடா. சரி, நீ எப்படி அந்த ஸ்ட்ரிப் பண்ணி புரிஞ்சா உனக்கு? இல்ல கூட இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கூட இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா?
நீ இவ்வளவுக்கு பொறுப்பு சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க? Oh, Anusha, broccoli is good for health, Anusha. Skip the chicken and eat the broccoli. ஆமா, பின்ன சோப்பு போட்டு கழுவ மாட்டாளா? நானும் சோப்பு போட்டு கழுவுவேன். கை இருக்கலாமக்கா, இந்த கையை இப்படி எடுக்கணும், ஸ்பஞ்சை எடுத்துட்டு. ஆமா, பின்ன இதுக்குன்னு வேற எடி பாத்திரத்தையும் அதுலதான் கழுவுவோம். அப்ப சிங்கையும் அதை வச்சு கழுவுனா என்னட்டி தப்பு பேக்க? So Anusha, soap is self cleaning. Soap வந்து self cleaning ingredient. இவ ரொம்ப சுத்தம் போட்டியங்க. அட பேத்த. எடி இப்ப பாத்ரூம் போறத கழுவுறதுன்னா சரின்னு சொல்லலாம். பாத்திரத்தை அதுலதான் போடுங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா கழுவுனா என்ன உனக்கு? ஐயே ஐயா, நீ வந்து கழுவு. பார்த்துக்கோங்க, அனுஷா வந்து கேட்கா, நீங்கள் வந்து உங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய, அனுஷாவுக்கு ஒரு பெரிய டவுட்டு, நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய போட்டிருக்க சிங்கை நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய அதை வச்சு கழுவீங்களா இல்லை அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சு கழுவீங்களா? நான் வந்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு தான் சிங்கை கழுவுவேன். நீங்கள் எதை கழுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ காணாமல் போயிட்டா. குரல் கொடுங்கம்மா மேடம். மேடம் ரெடி? மேக்கப் போட போயிருக்கா. மியா வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் பெருமையை ஃபாலோ பண்ணுவேன்னு அவ சொல்லுவா. நீ யாருக்கு என்னைய ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண? மியா அவங்கிட்ட சொன்னாலா, அம்மா நான் பெருமையை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஏன் ஏஜ் பிள்ளைகளை மட்டும்தான், மித்ராவை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு மியா வந்துட்டு சொன்னாலா? லியா வந்து நான் இட்ஸ் ஜூடிஸ் லைஃப் பாப்பா. நீ பெருமையை ஃபாலோ பண்ணுவே இல்லாமக்கா. உங்க அம்மையை பாரு, நீ மித்ராவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவியா? கேட்டா உன் ஏஜ் பிள்ளையா, நீ அவளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவியா? நீ பெருமையை ஃபாலோ பண்ணுவில்ல? ஏன் மியா பொம்மை பிள்ளை? என்னது சொல்லு, எடி சொல்லிட்டி, பதில் சொல்லிட்டி. இப்ப ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் அவ வளர்ந்து என்னை அன்ஃபாலோ பண்ணிக்கட்டும், பிரச்சனை இல்லை, நான் வருத்தப்பட மாட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்னை அன்ஃபாலோ பண்ணானா நான் கவலைப்பட மாட்டேன். அவ மித்ராவை மட்டும் ஃபாலோ பண்ணுவாளாம், என்ன அஞ்சனாவெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாளாம். எலி போய் நோ நவச்சல நோ அம்மா. என்னடா அந்த டிராயர்ல தான் இருக்கு இல்லையா? அந்த பிள்ளைங்க எடுக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக அப்படி காஃபியை போட்டாச்சு. வாங்க சதீஷ், வாங்க மஹி அவர்களே, வாங்க. டயர்ட் மஹி. பார்க்குறேன் மஹி இருந்தா, மஹியோட பேபியா, மஹி பேபியா அது. கீழே போட்டுறாத, தெரிச்சிரும் சரியா? ஓகே, போய் மேலே போய் குளிச்சுட்டு கீழே வாங்க, அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன். ஓகே.
இது வாட்டர் மெலன் இல்லை, இதுக்கு பேர் வெள்ளை பூசணி. ஓகே, போய் குளிச்சுட்டு அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது மேலே கிடக்கிற துணியெல்லாம் கிளியர் பண்ணணும்னு இன்றைக்கி இருந்து ஒரு 1/2 hour 45 minutes ஸ்பெண்ட் பண்ணி முக்கால்வாசி துணியை முடிச்சிட்டேன். இப்போ குட்டீஸ் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலான்னு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி, அந்த பூரி இருக்குல்ல, இப்படி இருக்கும்ல வத்தல் மாதிரி, அது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை ஏர் ஃப்ரையரில் வச்சோன்னா எண்ணெயே இல்லாமல் சூப்பராக பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இங்கே டின்னருக்கு இங்கே வாங்க. ஸோ டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டாணி கடலை இருக்குல்ல, ஸோ அதை வந்து காலையில் அவிச்சனால அந்த பட்டாணி கடலை அதை வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி, க்ரீன் பீஸ் மசாலா கிரேவி, நம்ம ஆஸ் யூஷுவல் ரெகுலர் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுவோம்ல, அந்த கிரேவி வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ரெடி பண்ணிட்டேன். மத்தியானமே ரெடி பண்ணிட்டேன். அதனால அந்த கிரேவியை மேலே ஊற்றிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு சாட் மாதிரி ரெடி ஆகிடும். இங்கே ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்னோடய ஏர் ஃப்ரையரை வந்து நான் என்னோடய ஒர்க் ஏரியாவில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம 180 degree Celsiusல ஒரு 2-3 minutes பேக் பண்ணி எடுத்துட்டாலே போதும். உங்களோட அந்த பூரி வந்து அழகாக வந்து பண்ணி பாருங்கள். நான் பூரி எல்லாம் உள்ளே போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து அந்த ரெடிமேட் பூரி கிடைக்குதுல்ல, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா என்ன பாருங்கள், அந்த பூரி வந்து டான்ஸ் ஆடுது, லிட்டரலி பேக் ஆகிட்டு சூப்பராகிட்டு. நம்மளோட ஏர் ஃப்ரையர் பூரி பாருங்கள், சூப்பராக பஃப் ஆகிடுச்சு. எண்ணெயே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி வேணுமா? பானிபூரி இல்லைடா, இந்த பூரி வெறும் போல சாப்பிட்டியா, இல்லாட்டி அம்மா கிரேவி ஊற்றி பொமிகிரானட் போட்டு தரவா? வெறும் போலியா வேணும்? மகாத்மா அந்த கிரேவி மாதிரி விட போகிறேன். உனக்கு எப்படி வேணும்? யோசிச்சு சொல்லுங்க. எப்படி வேணும்? ஒரு மட்டும் தரவா? அது மட்டும் போதுமா? கீழே போட்டு கீழே உள்ளதை எடுக்காது. ஸோ நம்ம பூரி இருக்குல்ல, நம்ம பஃப்பாக இருக்கிற பூரியை லேசாக இந்த மாதிரி உடச்சி ஒரு பவுலில் போட்டுடலாம். ஸோ இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலைக்கறி, இது வந்து பட்டாணி கிரேவி, அதை ஊற்றிடலாம். ஸோ பொமிகிரானட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உதுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மேலே தூவிடுறேன். நீங்கள் வேணும்னா ஆனியன் டொமேட்டோ கூட ஆட் பண்ணலாம், பட் நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் வைக்க போகிறேன். ஸோ நம்மளோட குயிக்கான ஹெல்த்தியான ஒரு சாட் வந்து ரெடி. ஆஹா, இந்த எடுத்துகிட்டு போ. துணியை மடித்து வச்சேன். இதுதான் என்னோட ஃபைனல் லோட் ஆஃப் லாண்ட்ரி. ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி நமக்கு பிஸியாக போகும்போது நம்ம மறக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தண்ணி குடிக்க மறந்துடும். ஸோ அதுதான். நம்ம லாண்ட்ரியை ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக டீக்ளட்டர் பண்ண துணி, அதை வந்து ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன். அது யாரோ கிழிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். டஸ்ட்பின் கவரில் எடுத்து வச்சதை யாரோ கிழிச்சிருக்கா. இந்த குட்டி தான் இருக்கும்.